ஹே காய்ஸ், வெல்கம் டு அப்பப்பன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஹோம்மேடாக எப்படி பன்னீர் செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த பன்னீர் வச்சு நான் ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். என்னென்னா பன்னீர் 65 தான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். நான் செஞ்ச பன்னீர் 65 எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதில் ஆனியன் வச்சு இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் கூட வச்சு சாப்பிட்டேன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டிலே செஞ்ச பன்னீர், ஒரு அரை எலுமிச்சம்பழம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு. இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கரம் மசாலா இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஏனத்தில் போட்டு இப்போ அதில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் சிம்பிளாக ஒரு 65 செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக, ஒரு திக் பேஸ்ட்டாக நான் இது பண்ணிட்டேன். இப்போ அதில் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக மெலுக்காக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பன்னீர்லேயும் படுற மாதிரி. இப்போ எல்லா பன்னீர்லேயும் படுது. இது ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, எங்கள் வீட்டில் இது பண்ண மலாட்டா எண்ணெய் தான் இது, கடலை எண்ணெய். ஓகேங்களா? இப்போ நான் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பன்னீரை ஊற வச்ச பன்னீரை நான் எடுத்து எண்ணெயில் போடுறேன். தனித்தனியாக போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேமை. ஓகேவா? இல்லைனா டக்குன்னு வேகமாக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் பன்னீர் வெந்தாலும் லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிடு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ நெக்ஸ்ட்டு போர்ஷன் போட்டு அது கூட நான் கருவேப்பிலையும் போட்டு எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டேஸ்டான வீட்டிலே பன்னீர் 65 செஞ்சாச்சு. வெரைட்டி ரைஸுக்கு, கர்ட் ரைஸுக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு வெஜ் 65 சூப்பரான டேஸ்டான இருக்கும். வீடியோ இப்போ வாங்க நம்ம பிளேட்டிங் பார்க்கலாம். இப்போ நான் இது கூட ஆனியன் வச்சு நான் வெறுவாயிலே சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி. இப்போ நான் அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.